ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, உன் தலையெழுத்தையே மாற்றக்கூடிய இந்த அதிர்ஷ்ட எண்ணை தொட்டு விட்டாய் அல்லவா? ஒவ்வொரு மனிதருக்கும் எத்தனை பிறவிகள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் 7 பிறவிகளை கொடுக்கக்கூடிய இந்த அப்பன் முருகன் இனி 8 திக்கிலும் உன் 7 பிறப்பிலும் உனக்கு கிடைக்காத வெற்றியை, உனக்கு கிடைக்காத சந்தோஷத்தை, மன அமைதியை, மகிழ்ச்சியை இந்த பிறவியில் உனக்கு கொடுப்பதற்காக தான் 7 8 6ங்கிற எண்ணை தொட சொன்னேன். 6 மனமே 6ன்னு உன் மனசுக்கு நான் எத்தனையோ முறை ஆறுதல் கொடுத்த போதும் நீ அதை எல்லாத்தையும் தாண்டி மறுபடியும் கவலைப்பட்டு கொண்டே வாழ்ந்து கொண்டே இருந்தாயல்லவா? இதோ அதுக்கு முடிவு கட்டும் விதமாக தான் இப்போது உனக்கான நல்ல நேரத்தை வரவழைச்சு நீ நினைச்சது போலவே உன் வாழ்க்கையை மாற்றி கொடுக்க வந்திருக்கேன். இனிமே என் செல்ல பிள்ளை அண்ணி எதுக்காகவும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை என் செல்வமே. இப்போதே இந்த நிமிஷமே உன் வாழ்க்கையை மாற்றி அமைச்சு உன் சோதனைகள் அவனுக்கு முடிஞ்சு போகும்படி செஞ்சு உன் வீட்டில் செல்வ செழிப்பும் சந்தோஷமும் மலரும்படி செய்ய போகிறேன். இப்போது நான் உனக்கு கொடுக்க போகிற அருளையும் ஆசீர்வாதத்தையும் இனி யாராலும் தடுக்க முடியாது. உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கையில் எல்லா மகிழ்ச்சியையும் வரவழைக்க இந்த முருகன் தயாராயிட்டேன். நீ நினச்சது போல இனி உன் விருப்பம் போலவே உன் வாழ்க்கை அழகானதாக மாறப்போகுது. விதை போட்டவுடனே அது மரமாக மாறாது என்பதைப் போலத்தான் இத்தனை நாளாக நீ கஷ்டப்பட்டு முயற்சி செஞ்சும் அதுக்கான நல்ல விஷயங்கள் நடக்காமல் இருந்தது. ஆனால் ஒவ்வொரு விதையும் செடியாகி மரமாகி பூத்து குலுங்கும் காய்கனிகளை தருவது போல இப்போது நீ செஞ்ச நன்மைகளும் நல்ல விஷயங்களும் உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கிடுச்சு. அதனால் இப்போது நீ ஆசைப்பட்ட அனைத்தையும் என் அருளால் சரியானபடி சிறப்பாக உனக்கு செஞ்சு கொடுப்பதற்காகவே இந்த எண்ணை தொட சொன்னேன். நீ எதை இழந்துட்டோன்னு நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கியோ அது எல்லாவற்றையும் மீண்டும் உன் கைகளில் வந்து ஒப்படைச்சு உனக்கான நல்ல நேரத்தையும் காலத்தையும் கூட இந்த முருகன் உருவாக்கி தருவேன் என் செல்வமே. உன்னுடைய சொந்தக்காரங்க மனசில் வஞ்சத்தை வச்சுக்கிட்டு நெஞ்சமில்லாமல் அன்பு காட்டுவது போல நடிச்சு உன்கிட்ட சிரிச்சுக்கிட்டே விஷத்தை கக்கினாலும் அந்த விஷத்தையே முறியடிக்கும் சக்தியை இந்த முருகன் உனக்கு கொடுக்குறேன். உன் கூட பேசும்போது நல்லா தான் பேசுகிறாங்க, உனக்கு நல்லது நினைக்கிறவங்க மாதிரி தான் நல்லதாக எடுத்து சொல்கிறாங்க. ஆனால் உனக்கு பின்னால் போய் நீ செய்கிறதெல்லாம் தப்பு, உனக்கு புத்தி இல்லை, உனக்கு சுயமாக எதுவுமே இல்லை, நீ எதையும் சரியாக செய்கிறதில்ல, எல்லாமே உனக்கு அதிர்ஷ்டத்தின்படி தான் நல்லா நடந்துக்கிட்டு இருக்கு, உனக்கு திறமையோ தகுதியோ இல்லைங்கிற மாதிரியும் நீ சரியான ஆள் கிடையாது, தப்பான ஆளுங்கிற மாதிரியும் உனக்கு பின்னால் உன் முதுகுக்கு பின்னால் இந்த உலகம் விஷத்தை கக்கிக்கிட்டு தான் இருக்குது என் செல்வமே. ஆனால் மற்றவங்க அப்படி இருந்தாலும் நீ ஒருபோதும் யார் பின்னாலையும் யாரை பற்றியும் எந்த விஷயமும் இப்படி தப்பாக பேசுனது கிடையாது. அப்படிப்பட்ட உன் நல்ல சிந்தனைக்கும் உன்னுடைய நல்ல அறிவுக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் என் செல்ல பிள்ளையான நீ இன்னும் நல்லா இருக்கணும்னு நினச்சிதான் உனக்கான நல்லதை செய்வதற்காக இந்த முருகன் வந்திருக்கேன். எல்லா கஷ்டங்களையும் எல்லா துன்பத்தையும் துரோகத்தையும் தாண்டி நீ வாழ்க்கையை ஜெயிப்பதற்கு என் அருள் உனக்கு துணையாக இருக்க போகுது. அப்படிப்பட்ட அருளை உனக்கு வழங்குவதற்காக தான் இந்த அதிர்ஷ்ட எண்ணெயை தொட சொன்னேன். இப்போது உன் வாழ்க்கையில் நீ சோதனைகளை அனுபவித்தாலும் கூட இதை தாண்டி உனக்கான வெற்றியை உன் கைகளில் கொடுப்பேன். உனக்கு அப்பாவாகவும் காவலனாகவும் நான் இருந்து உன்னை காத்து வழிநடத்தும் சக்தியாக நான் இருந்து உன் வாழ்க்கையை மாற்றி அமைப்பேன். இனிமே எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும். நீ எந்த அளவுக்கு வலிமையான உயிரென உனக்கே இத்தனை நாள் தெரியாமல் இருந்தது. அதனால தானே சின்ன சின்ன கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் பார்த்து கண் கலங்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போது என் அருள் எவ்வளவு மிக பெரியது, உன்னுடைய வலிமையும் துணிவும் தைரியமும் எவ்வளவு பெரியது என உனக்கே உணர்த்தும் விதமாக உன் வாழ்க்கைக்கான நல்லதை இந்த முருகன் செய்ய வந்திருக்கேன். இன்றோட உன்னுடைய எல்லா துன்பங்களும் துரோகங்களும் நீ பட்ட அவமானங்களும் உனக்கு கிடைச்ச பிரிவுகளும் உன்னை விட்டு விலகி ஓட போகுது என் செல்வமே. துரோகம் செஞ்சவங்க தானாக உன்னை தேடி வந்து மன்னிப்பு கேட்கும்படியும் உன்னை அவமானப்படுத்தி பேசினவங்க வாழ்க்கையில் அவமானப்பட்டு கூனி குறுகி தன் தவறை உணர்ந்து உன்னிடம் மன்னிப்பு கேட்கும்படியும் உன்னை விட்டு பிரிஞ்சு போனவங்களே உன்னை புரிஞ்சுக்கிட்டு உன் காலடியில் வந்து வெந்து கிடக்கும்படியும் இந்த முருகன் செய்ய போகிறேன். உன் வாழ்க்கையில் எது எது எப்போ எப்படி நடக்கணுன்ற ஒவ்வொரு நிகழ்வையும் இந்த முருகன் ஏற்கனவே எழுதி வச்சுட்டேங்கிறத புரிஞ்சுக்கோ. அதனால் இப்போது அனுபவிக்கும் வலியையும் வேதனையும் பெருசாக நினைக்க வேணாம்.
இந்த எண்ணெய் தொட்டதின் மூலமாக இனி வரும் காலங்களில் உன் வாழ்க்கையே அழகாக மாறப்போது. உன் வலிமை வெளிப்பட்டு நீ ஜெயிக்கப் போகிறாய் என்பதை புரிந்து கொள். தேவைக்கு மட்டுமே உன்னை தேடி வருபவர்களை முதல்ல உன் வாழ்க்கையிலிருந்து நீ தூக்கி எறிஞ்சிட்டாலே உண்மையான முன்னேற்றம் உன் வாழ்க்கையில் வந்துடும். மற்றவங்க உன்னை மகிழ்ச்சியாக வச்சுருக்காங்களா அல்லது உன்னை மதிக்கிறாங்களா, உனக்கு மரியாதை கொடுக்குறாங்களான்றத நீ தான் பார்த்து புரிஞ்சுக்கணுமே செல்வமே. உன்னை மதிக்காதவர்களின் வீட்டு வாசலையும் அவர்களதின் முகத்தையும் கூட நீ மனசில் நினைக்க வேண்டாம். உன்னை மதிப்பவர்களுக்கு நீ மரியாதை கொடு. அவங்களுக்காக எதை வேணாலும் செய். உன்னை பெருசாக நினைக்காத மதிக்காத மனிதர்களை நீ ஒரு துளி கூட யோசித்து பார்க்க வேண்டாம். எப்போதும் தன்மானம் கொண்ட தைரியமான பிள்ளையாக இரு. ஏன்னா வாழ்க்கையில் ஒரு மனுஷன் ஜெயிக்கிறதுக்கு தன்மானம் முக்கியம். அப்படி இல்லாட்டி நீ அடுத்தவனுக்கு ஐஸ் வச்சு அடுத்தவனுக்கு சப்பக்கட்டு கட்டி அடுத்தவனுக்கு ஆமாசாமி போட்டு தான் ஜெயிச்சிட்டேன்னு இந்த உலகம் சுலபமாக சொல்லிவிடுமேன் செல்வமே. நீ சுய முயற்சியால் சுயமாக கஷ்டப்பட்டு தான் வாழ்க்கையில் ஜெயிச்சேன்றது இந்த முருகன் எனக்கு நல்லா தெரியும். அதனால் தானே உன்னை வெறுத்தவர்கள் கண் முன்பாகவே உன்னை உயர்த்தி காட்ட வந்திருக்கேன். உன் நேர்மையும் நல்ல குணமும் மற்றவங்களுக்கு இல்லாதனால அவங்க இப்போ கஷ்டப்பட போகிறாங்க. ஆனால் உன்னுடைய நற்செயல்களும் உன்னுடைய நல்ல எண்ணமும் உன் வாழ்க்கையை உயர்த்த போது. உன்னை தேவையில்லைன்னு சொன்னவங்க எல்லாருமே இப்போது உன் தேவையை தேடி உன்னை நேரில் வந்து பார்ப்பாங்க. நீ எப்போதும் உன் வாழ்க்கையில் யாரை உன் கூட வச்சுக்கணும், யாரை விட்டு விலகி நிற்கணுன்றதை புரிஞ்சு நடந்துக்கோ. தேவையற்ற மனிதர்களுக்கு இனிமேல் உன் வாழ்க்கையில் நீ இடம் கொடுக்க வேண்டாம். உனக்கு தேவையான மனிதர்கள் எப்போதும் உன் உள்ளத்திலிருந்து உனக்கு அடையாளத்தை காட்டிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது நல்ல மனிதர்களையும் நல்லெண்ணம் கொண்டவர்களையும் நான் சொல்கிறேன். எப்போதும் உன் பக்கத்தில் இருக்கக்கூடிய உறவுகளோ நட்போ சொந்த பந்தமோ யாராக இருந்தாலும் அவங்க நல்ல எண்ணம் கொண்டவர்களாக இருக்கும்படி பார்த்துக்கிட்டீங்கன்னா அதன் மூலமாக நீயும் நல்லா இருப்ப என் செல்வமே. கெட்ட எண்ணம் கொண்டவர்கள் உன் கூட இருக்கும்போது அவர்கள் மூலமாக ஏதாவது ஒரு கஷ்டமும் கெட்டதும் உன் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் நல்லதை நல்ல மனிதர்களை உன் கூட வச்சுக்கோன்னு சொல்கிறேன். உன்னை வெறுப்பவர்கள் யாரையும் நீ மனசில் சுமந்துக்கிட்டு வருத்தப்படாதே. உனக்கு பிடிக்காதவங்களையும் உனக்கு பிடிக்காதவர்களையும் உன் வாழ்க்கையின் நினைவுகளிலிருந்து தூக்கி போட்டுடு. இதுவரைக்கும் நடந்த தவறான விஷயங்களையே நினச்சிக்கிட்டு இருக்காம இனிமே என் வாழ்க்கையில் நல்லது நடக்கும், நன்மைகள் பெருகும்னு ஆணித்தரமாக நம்பு. உன் வாழ்க்கைக்கு எது சரியாக வருமோ அதை நான் சிறப்பாக செஞ்சு கொடுக்குறேன். நடந்த அனைத்தையும் இந்த முருகன் ஏற்கனவே எழுதி வச்சிருக்கேன்னு சொன்னேன் அல்லவா. இனி நடக்க போகிறதையும் நான் ஏற்கனவே எழுதி வச்சுட்டேன். உனக்கு ஏற்பட்ட துன்பங்களையும் உன்னுடைய கஷ்டங்களையும் சோதனைகளையும் விலக்கி வச்சு இனிமேல் உன் வாழ்க்கையில் நல்ல பலனும் நன்மைகளும் கிடைக்கும்படி இந்த முருகன் செய்கிறேன். நீ எப்போதும் நம்பிக்கையோடு இரு. உன் காயங்களும் கஷ்டங்களும் சரியாகி உன் கனவுகள் அனைத்தும் நனவாகும்படி செய்கிறேன். இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் இருந்த எல்லா தடைகளும் கலைந்து ஓடப்போகுது. நீ அனுபவித்த துன்பங்களுக்கு மாற்றாக இனிமேல் உன் வீட்டில் சுப காரியங்கள் நடக்கும். எல்லா சந்தோஷங்களையும் நீ மனசார மகிழ்ச்சியோடு அனுபவிக்கும் காலம் வந்துருச்சு. நீ முழுமையான திருப்தியோடு உன் வாழ்க்கையை வாழப்போகிறாய். 16 செல்வங்களும் பெற்று நிறைவான வாழ்க்கையை நீ நிம்மதியாக வாழும்படி இந்த முருகன் நான் செய்கிறேன். உன்னையும் உன் குடும்பத்தையும் காக்க வேண்டியது இனிமே என்னுடைய கடமை. என் செல்ல பிள்ளையான நீ இனி எதுக்காகவும் பயப்படாதே. உன் முதுகுக்கு பின்னால் பேசும் மனிதர்களுக்கு உன் முன்னால் வந்து நின்று பேசுகிறதுக்கு தைரியம் இல்லை. அப்படி தைரியமற்ற கோழைகளை பற்றி நீ ஏன் யோசிக்கிறாய்? அவங்க பேசின இடத்துல இருந்து உன்னை பற்றி பேசிட்டு நாளைக்கு நீ போனதுக்கப்புறம் இன்னொருத்தனை பற்றி பேசிட்டு அதே இடத்துல அதே நிலைமையில் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் வாழ்க்கையை வாழ போகிறாங்க. நீ யாரை பற்றி யோசிக்கவும் வேணாம், அடுத்தவங்களை பற்றியும் பேசவும் வேண்டாம். உன்கிட்ட நேராக வந்து வம்பிலுக்கும் வஞ்சகர்களையும் ஒரு ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு மனசுக்குள்ள நல்ல விஷயங்களை நினைக்க பழகு. இந்த அப்பன் முருகனின் அருளால் உன் வாழ்க்கை அமைதியாகும். நீ போகும் பாதை நேராகவும் நல்ல பாதையாகவும் மாறும்படி இந்த முருகன் செய்கிறேன். உன் மனசை தெளிவுபடுத்தி இனி எல்லா வகையிலும் நீ வெற்றி அடைவதற்கான வழிகளை நான் காட்ட போகிறேன். உன் பின்னால் பேசுகிறவங்க சிறிய மனிதர்கள், சின்ன எண்ணம் கொண்டவர்கள், சில்லறை புத்திகள் என்பதை ஞாபகம் வச்சுக்கோ. நீ எப்போதும் பெரிய பிள்ளையாக நல்லெண்ணம் கொண்ட நல்ல மனிதராக நல்ல விஷயங்களை பேச பழகு. அவர்களின் சொற்கள் காற்று மாதிரி ஒரு நிமிஷத்தில் மறைஞ்சு போயிடும்.
ஆனால் நல்ல எண்ணம் கொண்ட நீ பேசுகிற பேச்சுக்களும் உன்னுடைய சொற்களும் நிச்சயம் உன் வாழ்க்கையில் நல்லபடியாக மாற்றத்தை உண்டு பண்ணும். நீ எதையும் யோசிக்காமல் தடையை நினச்சி வருந்தாம தடை மாறாமல் முன்னேறி போய்கிட்டே இரு. உனக்கு தோள் கொடுத்து தாங்கவும் தூக்கி பிடிக்கவும் நிறைய பேர் இருப்பாங்கன்ற நம்பிக்கையில் நீ இருக்க. ஆனால் உண்மையிலேயே யாரும் உனக்காக தோள் கொடுக்க வரமாட்டார்கள். துன்பம் கொடுக்கவும் உன்னை துயரப்படுத்தவும் வேணும்னா இந்த மனிதர்கள் ஓடி வருவாங்க என் செல்வமே. ஒரு மனுஷனை கெடுக்கிறதுக்கும் ஒரு மனுஷனை அழிக்கிறதுக்கும் ஒரு மனுஷனை திட்டுவதற்கும் ஒருத்தரை பற்றி விமர்சனம் செய்வதற்கும் ஓடி வரும் இந்த உலகம். ஒரு மனிதன் கஷ்டப்பட்டானா அவனுக்கு ஆறுதல் சொல்லவோ அரவணைக்கவோ உதவி செய்யவோ ஓடி வராதுங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத கசப்பான கஷ்டமான உண்மைதான் என் செல்வமே. அதனால் எந்த உறவுகளும் உனக்கு நிரந்தரமாக வாழ்க்கை முழுவதும் வருவாங்க நினைக்க வேண்டாம். வாழ்க்கையின் புரிதல் உனக்கு முழுவதுமாக கிடைப்பதற்குள்ள உனக்கு வயசாகி போயிடும். அதனால் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டு மனுஷங்களை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்றாற் போல நீ வாழ தயாராகு. உனக்கு தாயாகவும் தந்தையாகவும் தெய்வமாகவும் காவலனாகவும் இருக்கும் இந்த முருகன் நானே உன்னை தாங்கி வழி நடத்துவேன். உன்னை சுற்றி இருக்கும் உறவுகள் எதுவுமே நிரந்தரம் இல்லை என்பதை புரிந்துகொள். யாரோட மனசு எப்போது மாறும்னு இங்கு யாருக்கும் தெரியாது. உண்மையான நிரந்தரம்னு ஒன்று இருந்தால் அது நீ என் மேலே வைக்கிற பாசம் மட்டும்தான். நீ என் மேலே வச்சிருக்க பக்தியும் பாசமும் நிச்சயம் அதற்கு உரிய பலனை உன் வாழ்க்கையில் கொடுத்தே தீரும். நீ எப்போதும் உன்னை பெருசாக நினை. அடுத்தவங்க உன்னை தாழ்த்தி பேசும்போதும் தாழ்வாக நினைக்கும் போதும் உன் மதிப்பையும் மன அழகையும் ஒரு சிறு வார்த்தைக்காக இழந்துட வேணாம். அடுத்தவன் உன்னை பற்றி சொல்கிறத நீ ஏன் காதில் வாங்கணும்? அதை நீ வாங்கிக்கிட்ட காதில் கேட்டுக்கிட்டினாதான் அது உனக்கு வந்து சேரும். உதாரணத்துக்கு அடுத்தவங்க ஒரு 10 ரூபா கொடுக்கும்போது அதை நீ வாங்கிட்டினா அது உன்னுடையதாக மாறி போகும். ஆனால் அடுத்தவங்க ஒரு வார்த்தை திட்டும் போதும் விமர்சனம் சொல்லும் போதும் குறை சொல்லும் போதும் அதை நீ காதில் கேட்டுக்கிட்டு கடந்து போயிட்ட அதை நீ வாங்கிக்கலைனா அது உனக்கானது இல்லைதானே. அதனால் எப்போதும் நல்ல விஷயங்களையும் நல்ல செயல்களையும் நல்ல சொற்களையும் மட்டும் கேளு. மற்றதையெல்லாம் ஒதுக்கி வச்சிடு.